ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சங்கீதம் 147:11 கூட வாசித்து தியானிக்கலாம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் கடைசி பகுதியில் கூட கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. மெய்யாகவே நம்முடைய தேவன் நம் மீது மிகவும் பிரியமுள்ளவராக, அன்புள்ளவராக, கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அதற்கு தான் தேவன் இந்த உலகத்தில் மனிதனாக அவதரித்தார். அதற்காக தான் கல்வாரி சிலுவையில் நமக்காக மரித்தும் இருக்கிறார், நமக்காக எழுந்தும் இருக்கிறார், திரும்பவும் நமக்காக வர இருக்கிறார். ஏனென்றால் கர்த்தர் நம் மீது பிரியம் வைத்திருப்பதினால் இத்தனை காரியங்களையும் மனித குலத்துக்காக தேவன் செய்திருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. தேவன் யார் மீது பிரியமாக இருக்கிறார் என்று இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை உங்கள் மேலும் தேவன் பிரியமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று இந்த வசனத்தில் 2 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற. முதலாவதாக தமக்கு பயந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தேவனுக்கு பயப்படும் போது தேவன் நம் மீது பிரியமாக இருக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் பயப்படுகிற பிள்ளைகளை தேவன் மிகவும் நேசித்து அவர்களுக்கு தேவையான சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அடுத்ததாக தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கா. மெய்யாகவே அவருடைய கிருபை மிகவும் மேலானது. அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவை. அந்த கிருபை இல்லாமல் நாம் ஒருபோதும் இந்த உலகத்தில் வாழ முடியாது. அந்த கிருபையை தேவன் இலவசமாக மனிதனுக்காக கொடுத்திருக்கிறார். அந்த கிருபைக்கு நாம் காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் அநேக காரியங்களுக்காக நாம் காத்திருந்து பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் கிருபையை காத்திருந்து நாம் பெற்றுக்கொள்ளும்போது தான் தேவன் பிரியமாக இருக்கிறார். ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு கிருபை அவசியம். அதை நாம் காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அப்படி காத்திருந்து பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நபர் இந்த உலகத்தில் இருப்பார்கள் என்றால் தேவன் அவர்களை நேசிக்கிறார் என்ற அர்த்தம். தேவன் பிரியமாக இருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒரு மனிதனுக்கு கிருபை மிகவும் அவசியமான ஒன்று. அந்த கிருபையை ஒவ்வொரு நாளிலும் பெற்றுக்கொள்ளுங்கள். எந்த நேரத்தில் அந்த கிருபை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் அதிகாலை வேளையில் நாம் கிருபை பெற்றுக்கொள்ள முடியும். வேதத்தில் காலைதோறும் கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல காலை நேரத்தில் தேவன் கிருபை உங்களுக்காக பிரியத்தோடு கூட அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த நேரத்தில் நீங்கள் கிருபைக்காக காத்திருந்த அந்த கிருபை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் அப்படிப்பட்ட நபரை தேவன் மிகவும் நேசிக்கிறார். அவர்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். பிரியமாக இருக்கும்போது இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தேவனிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இப்படிப்பட்ட கிருபைக்கு நீங்கள் காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனுக்கு பயப்படுங்கள். உங்கள் மேல் நிச்சயமாகவே தேவன் பிரியமாயிருந்து இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை உங்களுக்காக அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின் பிரகாரம் நீர் எங்கள் மேல் பிரியமாக இருக்கும்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய நாளிலும் உமக்கு பயந்து உம்முடைய கிருபைக்கு காத்திருந்து உம்முடைய கிருபை பெற்றுக்கொள்ள எங்கள் மேல் நீர் பிரியமாக இருக்க நாங்கள் ஒவ்வொரு நாளும் கிருபைக்காக காத்திருக்கும்படியான கிருபைகளை நீர் எங்களுக்கு கட்டளையிடுவீராக. யாரெல்லாம் உமக்கு பயந்து காத்திருக்கிறார்களோ கிருபைக்காக அவர்களை நீர் நேசிக்கிறீர் என்பதை அறிந்து இன்னும் அதிகமாக உம்முடைய சமூகத்தில் காத்திருக்க ஒருவரையும் நீர் பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.